கடலூர் நேயர்களுக்கு வணக்கம். ஜேவிஎஸ் மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா. ஃபஸ்ட்டு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன? பத்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக இதை வச்சுருக்கீங்க? ஒரு 25 இயர்ஸாக வச்சுருக்கோங்க. எதனால் கொலு கொண்டாடணும்னு நீங்கள் நினச்சிங்க? எங்கள் ஃபேமிலியில் அப்படியே வச்சு பழகிக்கிறாங்க, அதை அப்படியே நான் கண்டினியூவாக வச்சிட்ருக்கிறேன். எத்தனை படி இந்த வருஷம் வச்சுருக்கீங்க? 12 படி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் எத்தனை படி வச்சுருக்கீங்க? எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு படி தான் வச்சுருந்தேன். சிறுக சிறுக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மையெல்லாம் வாங்கி இன்றைக்கி 12 படி அளவுக்கு நான் பொம்மை வாங்கி வச்சுருக்கிறேங்க. ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சாந்தி மோகன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கொலு வைக்கிறீங்க? நான் ஒரு 24 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ கொலு எத்தனை படி வச்சுருக்கீங்க? என்ன தீமில் 5 படி வச்சுருக்கேன். 5 படி வச்சுருக்கேன். என்ன தீம்லம்மா வச்சுருக்கீங்க? இல்லை, மேலே வந்து சுவாமிகள் வர்றோம், அப்புறம் 2வது சுவாமிகள், அதுக்கப்புறம் தான் கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து குருகள் ராகவேந்திர வாதிராஜ அந்த மாதிரி குருகளோட இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த கொலுனால என்ன பலன்? என்ன பலனா, இது பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்ல பலன். 3 நாளுக்கு நம்ம வந்து துர்க்கை வேண்டுறோம், லக்ஷ்மி வேண்டுறோம், அப்புறம் சரஸ்வதி வேண்டுறோம். இதனால் வந்து வீட்டிலேருந்து சுபிஷம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம்ம வந்து வேண்ட வந்து புருஷன்களுக்கும் நல்ல மாங்கல்ய தாரம் நல்லா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. வணக்கம். அடுத்து இப்போ நம்ம யார் வீட்டில் இருக்கோன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயக்குமார் கமலா. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கொலு வச்சுருக்கீங்க? 30 வருஷம் வச்சுட்ருக்கேன். இதனால் என்ன பலன் வரும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப நல்லதுப்பா. இது பண்ணால் வந்து குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகும், வீடு வாசல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதாவது கல்வி, செல்வம், வீரம் 3மே கிடைக்கும். 3 சாமி ஒன்றா சேர்ந்து கும்பிட்ற ஒரே பண்டிகை இதுதான். நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நவராத்திரி, தீபாவளிலாம், நரகாசுரம், அப்படி பொங்கல்லாம் அப்படி. இதெல்லாம் 3 பேரும் சேர்ந்து பண்ணுறது. கல்விக்காகவும் பண்ணுறது, படிப்புக்காகவும் பண்ணுறது, செல்வத்துக்காகவும் பண்ணுறது. இப்போ இந்த வாட்டி எத்தனை படி வச்சுருக்கீங்கம்மா நீங்கள்? புதுசு கரகாட்டக்காரன் புதுசு, இந்த பேண்டு வாத்தியம் புதுசு. இது வந்து எனக்கு மேரேஜ் அப்போ 84 வாங்கி கொடுத்தது. மொத்தம் 50 ரூபாய்க்கு 5 பொம்மை. இது ஜான்வாசு செட்டு, அந்த லக்ஷ்மி ஒன்று, இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. 84 நான் அம்மா வீடு எனக்கு மதுரை.
அங்கே வந்து எனக்கு 50 ரூபா எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு அவளுக்கு சீர் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் மெட்ராஸில் மாம்பழத்துலேருந்து. அப்போத்தி பாரு பொம்மை அது பண்ணிட்டு அதே மாதிரி பீங்கான் அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு அம்மா வீட்டில் சீர் கொடுத்தது. அந்த காலத்து சீர் எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த பாரு சந்தனப்பெல்லாம் வெயிட்டாக இருக்குங்களா. இந்த மாதிரி கிளாஸ் இப்போ கிடைக்காது. இப்போ கிளாஸ்லாம் சின்னதாக போர்டாக வரும். வெயிட் பாரு, வெயிட் நல்லா இருக்கும். நல்லா வெயிட்டாகவே இருக்கு. இது எல்லாமே எங்கள் அம்மாவோட 84ல் கொடுத்தது எனக்கு. அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். 84னா 40 வருஷம் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. 40 வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன், கொலு பொம்மை வச்சிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு படிப்படியாக முன்னேற மாதிரி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் முன்னேறி இப்போ நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன். நான் அதுவே கொலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் கொலுவை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, நன்றிம்மா. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. அடுத்து நம்ம யார் வீட்டில் இருக்கோம்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயஸ்ரீ. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கொலு வச்சுருக்கீங்க? நாங்கள் தெரிஞ்சு 35 வருஷமாக வச்சுட்ருக்கோம். மாமியார் காலத்துலேருந்து வச்சுட்ருக்கோம். இந்த வாட்டி எத்தனை படி வச்சுருக்கீங்க? இந்த வாட்டி நாங்கள் 5 படி வச்சுருக்கோம் மொத்தம். இப்போ புது வரவு என்னம்மா இந்த கொலுவில்? இது வந்து 2வதுல வந்து இந்த புரி ஜெகநாதர். அது ரொம்ப கல்கத்தாவில் ரொம்ப விசேஷம் வந்து இது புரி ஜெகநாதர்ன்ற சுவாமி. அது புதுசாக வச்சுருக்கோம் இந்த வாட்டி. அப்புறம் வந்து நம்ம பரதநாட்டிய கலையில் வந்தது பாப்பா வந்து பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அது அந்த 2 பரதநாட்டிய செட் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த வாட்டி. அது 2ம் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி பாப்பாக்காக. கொலுனால என்ன பலன் வருதுமா? என்ன பண்ணலாம், நம்மளுக்கு துர்காலட்சுமி 3 இந்த அசுரன் வந்து மகிஷாசுரன்ற அசுரன் வந்து ரொம்ப பெண்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து 3 தேவியர்களும் வந்து மகிஷாசுரியை வந்து வதம் பண்ணி அவங்கள உருவாக்கி அவங்கள அந்த அசுரனை வந்து அழிக்கணும்னு சொல்லி 3 தேவர்கள் 3 பேரும் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே அவங்க தோற்றி வச்சாங்க. ஒரு சின்ன பொண்ணாக இதுவாகி அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. அதனால நம்ம நவராத்திரியும் 9 நாளாக கொண்டாடுகிறோம். கொலுவை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. வணக்கம். இப்போ அடுத்து நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? சாருபாலா. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கொலு வைக்கிற பழக்கம் இருக்குது? எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வச்சுட்டு வராங்க. அதனால் நாங்களும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ புது வரவு என்னம்மா இந்த கொலுவில்? புதுசாக பிரதோஷ செட்டு வாங்கினேன், பிரதோஷ விநாயகர் செட்டு வாங்கினேன், அப்புறம் உச்சிப்பிள்ளையார் கோயில் வாங்கினேன், அவ்வளோதான். இந்த கொலுவில் முளைப்பாரிலாம் வச்சுருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? முளைப்பாரி வைக்கிறது வழக்கம். அது முளை கட்டி வைக்கணும். நவதானியத்தை முளை கட்டி வைக்கணும். நவதானியத்தையும் முளை கட்டி வச்சா நல்லது. வளர்ந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம், செழிப்பாக இருப்போம், வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த கொலுவோட சிறப்பு என்னம்மா? கொலுவோட சிறப்பு, கொலு எல்லாருமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க.
இந்த 9 நாளும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க எல்லார் வீட்லேயும். நாங்களும் அதேமாரி பூஜை பண்ணுவோம். டெய்லி நேற்றுலேருந்து துர்க்கை அம்மனை பற்றி அஷ்டோத்திரம் படிக்கணும், அது படிக்கணும். அப்புறம் துர்காலட்சுமி, சரஸ்வதி 3 அம்மனுக்கும் 3 நாள் செய்யணும். இப்போ கொலுவுக்காக எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களாம்மா? கொல்லூரில் கோயில் கொண்டால் உமையாம்பிகே, கொடுப்பால் வரங்களை மூகாம்பிகே, எவ்வூரில் இருந்தாலும் அவளே துணை, அவள் காட்டும் அன்புக்கு யார்தான் இணை, மூகாம்பிகே அம்மா மூகாம்பிகே, முழுமுதல் தேவி மூகாம்பிகே. ரொம்ப சிறப்பாக பாடினீங்கம்மா. கொலு பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. இப்போ உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. சரி. வணக்கம். நம்ம இப்போ யார் வீட்டில் இருக்கோன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ருக்மணி. உங்கள் பேர் என்ன ஐயா? அருணாச்சலம். நீங்கள் கொலு எத்தனை வருஷமாக வைக்கிறீங்கம்மா? 6 வருஷம் ஆச்சுங்க. இந்த கொலுவோட சிறப்பு என்னம்மா? அம்பாளுக்கு உகந்தது. பெண்களுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. பெண்களை வந்து அம்பாலாக பாவித்து இந்த 9 நாளும் வந்து 9 விதமாக அம்பாலாக பாவித்து நம்ம பெண்களை வந்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து இதில் இருக்கும். அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் எடுத்து இந்த 9 நாளில் தன்னுடைய லீலைகள்லாம் இது பண்ணுறா அப்படின்றதுனால இது வந்து முக்கியமாக வந்து பெண்களை வந்து நம்ம சிறப்பிக்கணும், கன்னியாக பாவிக்கணும், சுமங்கலியாக பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்புகள்லாம் இருக்குது. அப்படின்றனால பெண்களுக்கு உன்னதமானதாக இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரம்பரியமாக ஆலயத்துலேயும் நடந்துட்டு இருக்குது. நம்ம அது அதே வழிபாடு வீட்லேயும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கொலுவில் எத்தனை படி வச்சுருக்கீங்க? படி சிறப்பு என்ன? 7 படி வச்சுருக்கோம். அதான் பொதுவாக வந்து ஒத்தப்படியில் இருக்கணும். 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள், ஒவ்வொரு அனுகூலங்கள் உண்டு அப்படின்றது. அதனால் வந்து அது படியினுடைய அளவு அப்படின்றது வந்து நம்மளுடைய மனசை பொறுத்து தான். அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய கடாட்சம் வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கும் அப்படின்றதுனால நாம் அந்த படியினுடைய எண்ணிக்கை வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த அம்மன் பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது. அது என்ன அம்மன்? அது அம்பாள் தான், பராசக்தி அம்பாள் தான். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலத்தில் மாற்றி காட்சி கொடுக்குறா போல நம்ம அதை ரெடி பண்ணுறோம். கொலுவை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. இப்போ உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? உஷா ரவிமா. வணக்கம்ப்பா, உங்கள் பேர் என்னப்பா? ரவி. நீங்கள் இந்த வாட்டி எத்தனை படி வச்சுருக்கீங்கம்மா? 5 படிக்கட்டு வச்சுருக்கேம்மா. உங்கள் கொலுவோட சிறப்பு என்னம்மா? எங்களுடைய கொலு நாங்கள் வந்து எல்லா பெருமாள் பொம்மையாக வச்சுருக்கேன். 9 நாளும் பூஜை பண்ணுவேன். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் டெய்லி படிச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவேன். வருஷம் இது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி வந்ததுலேயும் வந்து வச்சுட்ருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்லேயும் வச்சுருந்தோம். இப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கொலு எதனால் வைக்கிறோம்? நல்லது என்னம்மா? ஆக்சுவலாக ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணதுன்னுவாங்க. ஆனால் கூட முக்கியமாக ஒரு மனிதனுக்கு அதுவும் பெண்களுக்கு தனியாக அதாவது தைரியம் வேணும், கல்வி வேணும், செல்வம் வேணும். இது 3 இருந்தால் தான் மதிப்பு. ஸோ அந்த தைரியத்துக்காக துர்கா தேவியை முதல் 3 நாள் கொண்டாடுறோம்.
அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் செல்வம் இருந்தால் தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க இல்லையா, அதுக்காக லக்ஷ்மிக்கு ஒரு 3 நாள் பண்டிகையை கொண்டாடுறோம். அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு கல்விக்காக. இந்த காலத்தில் கல்வி கற்றா எங்கே வேணால் போய் வாழலாம், நல்லா சிறப்பாக வாழறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால இந்த பண்டிகை வந்து அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை இதனால். நன்றிம்மா. எங்களுக்கு இந்த நவராத்திரிக்காக ஒரு பாடல் பாடுறீங்களா? அன்னை ஆதி பராசக்தி வாழ்க வாழ்கவே, 6 படை வீடுடையோர் அன்னை வாழ்கவே, இன்னல் தீர்க்கும் இன்ப ஜோதி ஓங்க ஓங்கவே, ஈடு இணை இல்லா பிரம்மம் வாழ்க வாழ்கவே, உம்பர்கட்கு உரமளிக்கும் உண்மை வாழ்கவே, ஊக்கமுடன் துதிப்போர்க்கு ஊரு நீங்கவே, எல்லையில்லா பராசக்தி என்றும் வாழ்கவே, ஏழ்பிறப்பும் தொல்லை நீக்கும் ஏற்றம் வாழ்கவே, ஐம்புலனை அடக்கும் ஆத்ம ஜோதி வாழ்கவே, ஒன்று கூடும் அடியாரின் சித்தம் ஓங்கவே, ஓதுவதும் அவள் நாமம் ஓங்க ஓங்கவே, அவ்வை கருள் செய்த பாலன் அன்னை வாழ்கவே, அன்னை ஆதி பராசக்தி வாழ்க வாழ்கவே, வையகம் உள்ளளவும் வாழ்க வாழ்கவே, வையகம் உள்ளளவும் வாழ்க வாழ்கவே. ரொம்ப சிறப்பாக பாடினீங்கம்மா, நன்றி. இப்போ உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நேயர்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தீபாங்க. இந்த கொலுவெலாம் யாரும்மா வச்சது உங்கள் வீட்டில்? என் பிள்ளை தான்மா வச்சான், என் பையன் தான் வச்சாங்க, அவங்க விருப்பப்படி அவங்க வச்சான். தம்பி, உங்கள் பேர் என்ன? ஜெய்சீலன். உங்களுக்கு இந்த கொலுவிலலாம் எதனால் விருப்பம் வந்தது? எனக்கு சில வீட்டில் போய் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து அதுலேருந்தே ஆசை வந்தது. கொலுனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எத்தனை வருஷமாக நீ இதை பண்ணிட்டு இருக்க? இது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வச்சுட்டு இருக்கணும். நீயே தான் பண்ணுறியா? சரி, ஓகே. இப்போ கொலு பற்றி ஸ்லோகன் எதாவது சொல்கிறியா? ஸ்லோகம் வந்து அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் வேணால் சொல்கிறேன். சரி, தெரிஞ்சது சொல். ஜெய் ஜெய் பிரதிங்கிரா போற்றி, ஜெய் மங்களரூபிணியை போற்றி, ஜெய் உலகாடும் தாயை போற்றி, ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை போற்றி, ஜெய் உகுந்த ரூபமே போற்றி, ஜெய் சிம்ம ரூபிணியை போற்றி, ஜெய் அஷ்ட சர்வம் கொண்டவளை போற்றி, ஜெய் அஷ்டமி சந்திரனை சூடியவளை போற்றி, ஜெய் கபாலம் அணிந்தவளை போற்றி, ஜெய் சூலம் ஏந்தியவளை போற்றி, ஜெய் பாசமத்தில் ஏந்தியவளை போற்றி, ஜெய் நீலவர்ணியை போற்றி, ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளை போற்றி, ஜெய் உன் பாதம் அணிந்தவன் போற்றி, ஜெய் அருள் விளக்கும் அன்னையை போற்றி, ஜெய் ஆனந்த ரூபிணியை போற்றி, ஜெய் பைரவனின் வடிவமே போற்றி, ஜெய் இன்னல்கள் கடைவாய் போற்றி, ஜெய் சர்வ சக்தியை போற்றி, ஜெய் காக்கும் சக்தியை போற்றி, ஜெய் சர்வ வரங்களை அளிப்பவளை போற்றி, ஜெய் லட்சுமியின் வடிவமே போற்றி, ஜெய் நவக்கிரக நாயகியை போற்றி, ஜெய் சங்கடம் தீர்ப்பவளை போற்றி, ஜெய் மங்களம் தருபவளை போற்றி, ஜெய் சரஸ்வதியின் ரூபமே போற்றி, ஜெய் சரவணின் ரூபமே போற்றி, ஜெய் மகாசக்தியை போற்றி, ஜெய் சத்துருக்களை அழிப்பவளை போற்றி, ஜெய் யோகம் அருள்பவளை போற்றி, ஜெய் வாழ்வை காப்பவளை போற்றி, ஜெய் எங்கும் நிலைத்திருப்பவளை போற்றி, ஜெய் எல்லாமானவளை போற்றி, ஜெய் அன்பின் வடிவமே போற்றி, ஜெய் ராஜராஜாக்கள் பூஜித்தவளை போற்றி, ஜெய் எங்கும் நிறைந்தவளை போற்றி, ஜெய் எல்லையில்லா வடிவமே போற்றி, ஜெய் அக்னி ரூபமே போற்றி, ஜெய் குங்குமநாயகியை போற்றி, ஜெய் பில்லி சூன்யம் ஏவல் போக்குபவளே போற்றி, ஜெய் எந்த நாளும் காப்பவளே போற்றி, ஜெய் தனதானியம் அருளும் அன்னையை போற்றி, ஜெய் அஷ்டமி மத்தில் வருபவளே போற்றி, ஜெய் குழந்தை வரம் அளிப்பவளே போற்றி, ஜெய் மரண பயம் போக்குபவளே போற்றி, ஜெய் அபாயம் தருபவளே போற்றி, ஜெய் காத்து நிற்பவளே போற்றி, ஜெய் கருணை கடலே போற்றி, ஜெய் சந்திர ரூபிணியை போற்றி, ஜெய் தடைகள் உடைப்பவளே போற்றி, ஜெய் வெட்டியை தருபவளே போற்றி, ஜெய் பில்லி சூன்யம் ஏவல் போக்குபவளே போற்றி, ஜெய் எந்த நாளும் அருள்பவளே போற்றி, ஜெய் எண்ணத்தில் வாழ்பவளே போற்றி, ஜெய் ஆபத்தில் வருபவளே போற்றி, ஜெய் வரம் அருளும் அன்னையை போற்றி, ஜெய் பாதாள ரூபிணியை போற்றி, ஜெய் பேர்ச்சமரம் தேன் ஏற்பவளே போற்றி, ஜெய் உப்பில்லாவடை ஏற்பவளே போற்றி, ஜெய் கோரும் வரம் தருபவளே போற்றி, ஜெய் வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி, ஜெய் பிரதிங்கிரா பீடத்தில் வாழ்பவளே போற்றி, ஜெய் பிரதிங்கிரா ஜெய் ஜெய் பிரதிங்கிரா அன்னையே போற்றி, ஜெய் பிரதிங்கிரா ஜெய் ஜெய் பிரதிங்கிரா அன்னையே போற்றி, ஜெய் பிரதிங்கிரா ஜெய் ஜெய் பிரதிங்கிரா அன்னையே போற்றி போற்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கொலு வச்சா வீட்டுக்கு நல்லது வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த நிரூபிக்கிற மாதிரி ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு.
வணக்கம். நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பிருந்தா. வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? பேர் விஜயா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கொலு வைக்கிறீங்கம்மா? 4 வருஷமாக. இந்த கொலுவோட சிறப்பு என்னம்மா? பையனுக்கு அவசரம் ஆசைப்பட்டு வைக்க ஆரம்பித்தான், அப்படியே வச்சுட்டு இருக்கோம். நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். குழந்த 4 வருஷமாக எல்லார் வீட்லேயும் வைக்கிறான், இங்கே ஏன் நம்ம வீட்டில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த குழந்தைக்காக ஆசைப்பட்டு வச்சது 4 வருஷமாக. எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? 3. வழக்கமாக 3 தானா? 3 தான். சரிம்மா. கொலு வச்சா நல்லது நடக்கும்னு எப்பயுமே சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த வாட்டி ஜிஆர்டி உங்களுக்காக ஒரு பரிசு தராங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து இது 3வது வருஷம் வந்து ஜிஆர்டியில் வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வாங்குகிறோம். நாங்கள் இது நான் 3வது வருஷம் வாங்குறவங்க ஜிஆர்டிலேருந்து. ரொம்ப நன்றிம்மா. நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நம்ம நேயர்கள்கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? மல்லிகாம்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 4 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம்மா. இந்த வாட்டி கொலு எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? இது 7 படி, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய. இது 5 படி வச்சுருக்கோம் மெயினாக, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய வச்சுருக்கோம். வழக்கமாக எத்தனை படிமா வைப்பீங்க? 5 தான். 5 படி, அது எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய வச்சுருவோம். அப்படியே கொலுவோட சிறப்பு என்னம்மா? நல்லது, எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் வைக்கிறது. நீங்கள் இந்த வாட்டி புதுசாக ஏதாவது செட் பண்ணி குழந்தை செட்டு வாங்கியிருக்கேம்மா இந்த வருஷம் புதுசாக. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. வணக்கம். நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நேயர்கள் கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வாணிஸ்ரீ. நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? இந்த வருஷம் தான் வச்சுருக்கோம். வருஷம் வைக்கிறீங்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் என்னம்மா? பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. லைக் வச்சது அப்படியே இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து ஏதோ வழியில் எடுக்காமல் இருக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. வணக்கம். நவராத்திரி ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நேயர்கள் கிட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? பார்வதி. நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்க? நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே. எத்தனை படி வச்சுருக்கீங்க? 9 படி வச்சுருக்கோம். கொலுவோட சிறப்பை பற்றி சொல்லுங்கம்மா. அதான் கொலு வச்சா நல்லது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு 3 நாள் துர்காவுக்கும், ரெண்டாவது 3 நாள் லக்ஷ்மிக்கும், 3வது நாள் சரஸ்வதிக்கும் பூஜை செய்தால் நல்லது. கொலு பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னதுக்கு நன்றிம்மா. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு.
Thank you.